நாட்டில் முதல் முறையாக மரபணு திருத்தப்பட்ட 2 நெல் ரகங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆய்வு நிறுவனமும் ஹைதராபாத்தில் உள்ள இந்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து DRR ரைஸ் 100 கமலா மற்றும் புசா DST ரைஸ் 1 ஆகிய இரு மரபணு திருத்தப்பட்ட நெல் ரகங்களை உருவாக்கியுள்ளன. ஒளி மரபணு சேர்க்கப்படாததால் இவற்றை மரபணு மாற்று ரகமாக கருத முடியாது. இதன் மூலம் மரபணு திருத்த நெல் ரகங்களை உருவாக்கிய உலகின் முதல் நாடாக இந்தியா உருவாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற புதிய நெல் ரகங்கள் வெளியீட்டு விழாவில் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், இந்த புதிய ரகங்கள் 30% வரை மகசூலை அதிகரிக்கும் என்றும், சாகுபடி செய்ய குறைந்த தண்ணீரே தேவைப்படும் எனவும் தெரிவித்தார். வறட்சி, உப்புத்தன்மை மற்றும் காலநிலை தாக்கங்களுக்கான சகிப்புத்தன்மை கொண்டவை என்றும் அவர் கூறினார். நெல் சாகுபடியில் பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்கும் என்பதால் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை பயக்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிஷா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட அரிசி உற்பத்தியில் சிறந்து விளங்கும் மாநிலங்களுக்கு இந்த ரகங்களை பரிந்துரை செய்துள்ளதாக அவர் கூறினார்.